ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சதீஷுக்கும் கார்த்தியாவுக்கும் நல்லபடியா திருமணம் முடிஞ்சு, கார்ல பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றாங்க. காரை விட்டு இறங்குனதும் ஆளாத்தி எடுக்குறாங்க. அந்த பக்கம் வேலைக்கு போயிட்டு அந்த வழியா சேரன் வந்துகிட்டு இருக்காரு. கார்த்தியாவை பார்த்ததும் அப்படியே நின்றாரு. நின்றுட்டு கார்த்தியாவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. கார்த்தியாவும் சேரனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சரி இதுக்கு மேலே இந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சுதாரிச்சுக்கிட்டு சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. லைட்டாக வந்து கார்த்தியாவை பார்த்து சிரிச்சுட்டு போகிறாரு. கார்த்தியானால எதுவுமே பேச முடியலை. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட்டுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு கார்த்தியா அம்மா வந்து சொல்கிறாங்க, கஸ்தூரி வந்து கார்த்தியாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருடி, நீ நல்லா இருக்கணும் தாண்டி வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்கோம். பழசெல்லாம் நீ மறந்துட்டு ஒரு கெட்ட கனவாக நினச்சிட்டு புது வாழ்க்கையை தொடங்கு. இதுதான் உனக்கும் நல்லது. எதையும் மனசில் போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இவங்களும் உள்ள ரூமுக்குள்ளே வர்றாங்க. வந்ததும் சதீஷுக்கு வந்து பாலை ஊற்றி கொடுக்குறாங்க. பாலை வாங்கி கையில் வாங்கி கீழே வச்சுட்டு, நீங்கள் குடிக்கலையா அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லையில் உட்கார போகிறாங்க. அவங்கள அறியாமையே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்து பதறி போய் சதீஷு, கார்த்தியா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருப்பி போடுறாங்க. ஒரு சார்ஜ் படுத்திருந்தாங்க, திருப்பி விட்றாரு அவர். அப்போ வந்து வாயில் நுரையா இருக்குது. நுரையா வெளியே வருது. அதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி வெளியே போய் கதவை திறந்துக்கிட்டு வெளியே போய் கார்த்தியா அம்மாவையும் அப்பாவையும் அவருடைய அம்மா அப்பா எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. எல்லாரும் பதறி அடித்து போய் ரூமுக்குள்ளே வர்றாங்க. ரூமுக்குள்ளே வந்தது கார்த்தியா என்னாச்சுடி என்னாச்சுடி அப்படின்ட்டு கார்த்தியா அம்மா பதறாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவ ஏதோ பாய்சன் சாப்பிட்ருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா எந்திரிடி அப்படின்னு சொல்லி எழுப்பி பார்க்குறாங்க. அவங்களால முடியலை. இல்லை அத்தை, அவங்க வாயில் நுரையா வருது, ஏதோ வந்து அவங்க பாய்சன் சாப்பிட்ருக்காங்க, நேரம் கடத்தாமல் நம்ம ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து காரில் போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்கே எல்லோரும் பதற்றத்தோடு இருக்காங்க. மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா, பொண்ணுடைய அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஆஸ்பத்திரிக்கு வெளியில் பதற்றத்தோடு இருக்காங்க. இது வந்து எப்படியோ வந்து சேரன் காதுக்கு தெரிஞ்சிருது. வந்ததும் உடனே நிலாவும் வந்து கேட்குறாங்க, பாருங்கண்ணே, நீங்கள் அவசரப்பட்ட எடுத்த முடிவுனால இன்னைக்கு கார்த்தியா வந்து மருந்து குடிச்சிருச்சு. நீங்கள் வந்து மட்டும் தாலி மட்டும் ஒழுங்காக கட்டியிருந்தீங்கன்னா கார்த்தியாவுக்கு இந்த நிலமை ஆயிருக்குமா? இதெல்லாம் வந்து நீங்களும் ஒரு காரணம்னே கார்த்தியா இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லவும், நான் தப்பு பண்ணிட்டேம்மா, என்னுடைய கோலத்தனத்தினால நான் அவசரப்பட்டு கார்த்தியா நான் வெளியே அனுப்பியிருக்கக்கூடாது. இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது மனசு மாதிரி அவள் சந்தோஷமாக வாழணும் தாம்மா நான் அனுப்பிவிட்டேன். அவங்க அம்மா அப்பா அவமானப்படக்கூடாது, தலகுனிவு ஏற்படக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லவும், இப்போ பேசி என்னென்ன ஆக போகுது, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை அநியாயமாக போச்சேனா அப்படின்னு சொல்லி, சரி வாங்க பேசுகிறது மற்றதை பேசிக்கிடுவோம், முதல்ல ஆஸ்பத்திரியில் போய் கார்த்தியாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன், சேரன், நிலா 3 பேரும் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்ததும் இவங்க 3 பேர்த்தையும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாரு, உங்கள் மகன் நல்லபடியாக பொழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரியலை, என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்புறாங்க தனசேரனும் கஸ்தூரியும். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு பொழைச்சிட்டாங்க, ஆனால் வந்து அவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அவங்க யாரையுமே அவங்களுக்கு அடையாளம் தெரியலை. ஆனால் அவங்க வந்து பிரம்ம பிடிச்சி போய் இருந்தாலும் அவங்க வாயிலேருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஓயாமல் வந்துக்கிட்டு இருக்கு, சேரன் மாமா அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இப்போ உங்களெல்லாம் அடையாளம் தெரியுமான்றது எங்களுக்கு தெரியாது, எதுக்கு நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், பார்த்து உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு வழியாக வந்து நார்மலுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது. எல்லாரும் பதறி போய் ரூமுக்கு போகிறாங்க. உள்ளே போனதும் அதே மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. கார்த்தியா நான் அம்மா வந்திருக்கேன்டி அப்படின்னு சொல்லவும், அவர் அப்பா வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க அறிமுகப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எதையுமே பேசாமல் எதையுமே பார்க்க அவங்க அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க வாயிலேருந்து சேரன் மாமாவை நான் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காகி அதிர்ச்சியாகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சேரன் ரொம்பவே மனசு உடஞ்சி போகிறாரு. நம்மளால் ஒரு பொண்ணுடைய லைஃப்பே போச்சே, அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால இன்றைக்கி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோமே, ஒழுங்காக தாலி கட்டியிருந்தோம்னா இந்த பொண்ணு சந்தோஷமாவது இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இவளை இப்போ என்ன செய்கிறது, இப்படி போயிட்டாலே, இப்படி பண்ணுவான்னு நம்ம நினைக்கலையே அப்படின்ட்டு அவர் ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையுடைய அம்மா கேட்குறாங்க, ஏங்க நான் நினச்சது உண்மை தானே, அவங்க அப்போ வந்து இந்த பொண்ணு வந்து யாரையோ விரும்பி இருக்கு, சேரன்னா யாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நிலா வாயை திறக்கிறாங்க.
இந்தா இவர் தாங்கங்க, இவர் தான் சேரன். இவரை தான் அவங்க விரும்பினாங்க. நேற்று நைட்டு முதற்கொண்டு வீட்டுக்கு வந்து தாலியை கட்ட சொல்லி வம்பு பண்ணி அழுதி தவிச்சாங்க. அந்த நேரம் இந்த நிற்கிறாங்களே உங்கள் சம்மந்தி, அவங்க வந்து நீ இவனை கட்டினேன்னா நாங்கள் எங்கள் பொணத்தைத்தான் பார்ப்பேன்னு இவங்கள மிரட்டி அவங்கள தாலி கட்ட விடாமல் கூட்டிகிட்டு வந்து தான் இப்போ உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் இருந்ததுனால தான் அந்த பொண்ணு மருந்தை குடிச்சிருச்சு. இப்போ இதுக்கு முழு காரணமே உங்க சம்மந்தி தான் அப்படின்னு சொல்லவும், ஏங்க இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க திருன்னு முழிக்கிறாங்க. உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சொல்லிடுறாங்க. ஆமாம் சம்மந்தி அப்படின்னு சொல்லவும், பொண்ணு நல்லா இருக்குன்னு நினச்சி நாங்கள் இப்படி நினச்சிட்டோம். ஆனால் வந்து இப்படி பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிற தெரியாத நீங்கள்லாம் எப்படிங்க வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இதை முன்னாடியே சொல்லியிருந்தா என் பையனும் நிம்மதியாக வேற ஒரு இடத்துல என் பையனுக்கு பொண்ணு பார்த்துருப்பான்ல. இப்படி என் பையன் வாழ்க்கையும் கெடுத்து இப்போ உங்கள் பொண்ணு வந்து சுயநினைவு இழந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்காளே, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. இதை விட என்னங்க ஒரு பொண்ணுக்கு வந்து நீங்கள் கஷ்டத்தை கொடுக்க போகிறீங்க? பெத்த பொண்ணை புரிஞ்சுக்கிறாத ஒரு தாய் தாப்பன் உயிரோட இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஸ்தூரியையும் தனசேகரனையும் திட்டி விட்டு அவங்க மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு வெளியேறாங்க.